ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். உயிர்ப்பின் நாளிலே நாம் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம். லூக்கா 24 அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களில் வருகின்ற செய்தி. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைகையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோடத்தில் தெரிகின்றன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆண்டவரை கல்லறையில் காணலாம், அவருடைய உடலை காணலாம் என்று வந்த பெண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அவருடைய உடலை காணவில்லை. ஆனால் அவர் உயிர் தெழுந்தார் என்கின்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், சாவை வென்றுவிட்டார். வானங்களே மகிழுங்கள், மனிதர்களே ஆர்ப்பரியுங்கள். இன்று உயிர்ப்பின் ஞாயிறு, நம்முடைய நீண்ட தவக்காலத்தின் நிறைவாக உயிர்ப்பின் ஞாயிறு நமக்கு வந்திருக்கிறது. நாம் அனைவரும் உயிர்த்தெழுதலின் மக்கள். அல்லேலூயா என்று ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நம்முடைய அல்லேலூயா பாடல் உலகை நிரப்பட்டும். உலகத்தின் அரசுகளெல்லாம் வலிமை வாய்ந்தவர்களாய் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உடைத்து தவிடுபடியாக்குகிறது. உலகின் தீமை என்கின்ற இருள் நிறைந்திருந்தாலும் கதிரவன் எழுகின்ற போது அந்த இருள் இல்லாமல் போகிறது. நம்முடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அந்த ஒளி படரும்போது நம்மிடத்தில் இருக்கின்ற இருளெல்லாம் அகன்று நாம் மகிழ்வை பெற்றுக்கொள்கிறோம். நாம் சாவின் மக்கள் அல்ல, வாழ்வின் மக்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வின் கிறிஸ்தவத்தின் மையமாய் இருக்கிறது. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், அவர் மாட்சியுடன் மீண்டும் வருவார் என்று விசுவாசிப்போம். அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வருகின்ற போது மகிழ்வாய் அவருடன் இணைந்து செல்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.